உலகம் முழுவதும் மதிப்பீட்டான ஒரு பொருளாக தங்கம் மாறி வருகிறது. கடந்த ஓராண்டில் அது 20 விழுக்காடு என்கின்ற அளவிற்கும், கடந்த சில மாதங்களில் சர்வதேச மாற்றங்களை தொடர்ந்து தங்கம் என்ற வார்த்தை மக்களை வெருண்டோட செய்கின்றது. சாதாரணமாக சில ஆண்டுகளுக்கு முன்பு 8 கிராம் தங்க நகை 10,000 அளவிற்கும் 12,000 அளவுக்கும் இருந்த அந்த தங்கம் 86,500, அதாவது சற்றேறக்குறைய இதன் போக்கு லட்சங்களை தாண்டும் என்றும், சர்வதேச நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தங்க விலைகள் ஜியோபொலிட்டிக்கல் எனும் அரசியல் சூழ்நிலையும் அமெரிக்கா கணக்கீடுகள் அடிப்படையிலுமே இது அமைந்திருப்பதாக உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. இந்த தங்க நகை கடன் இந்திய ரிசர்வ் வங்கி இதற்கான அடமானத்திற்கான பல புதிய அறிவிப்புகளை தற்போது வெளியிட்டிருக்கிறது. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்லும் நிலையில், மறுபுறம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் தங்களுடைய அவசர தேவைகளுக்காக திருமணம், மரணம், ஹாஸ்பிட்டல் போன்ற செலவுகளுக்காக தங்களிடம் இருக்கும் நகைகளை உடனடியாக அடகு கடைக்காரர்கள் மற்றும் வங்கிகளிலே வைத்து பணத்தை பெற்று தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதை இந்திய சமூகத்தில் அன்றாடம் நடந்து வருகிறது. இந்நிலையில் தனியார் நடத்தும் அடகு கடைகளில் வட்டி அதிகம் என்பதால் பெரும்பாலானவர்கள் வங்கிகளிலே தங்களது நகைகளை குறைந்த வட்டிக்கு அடகு வைத்து பணம் பெற்று வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நகை கடனுக்கு புதிய கட்டுப்பாடுகளை இந்திய ரிசர்வ் வங்கி விதித்திருக்கிறது. ஏற்கனவே பல ஆண்டுகளாக ஒரு மாற்றம் இல்லாமல் சென்று கொண்ட நிலையில் ரிசர்வ் வங்கி இந்த புதிய கட்டுப்பாடுகளை ஏன் விதித்திருக்கிறது? அந்த கட்டுப்பாடுகள் என்ன? தங்கத்தின் மதிப்பில் 75% மட்டுமே கடன் வழங்க வேண்டும் என்றும், தற்போது 90 விழுக்காடு வரை கடன் வழங்கப்படுவதாகவும் இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு அறிவிப்பாணையை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதாவது 1 லட்சம் மதிப்புள்ள தங்கத்திற்கு, நீங்கள் புரிகிற அடிப்படையில் 1 இலட்சம் மதிப்புள்ள தங்கத்திற்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் மட்டுமே கடன் வழங்கப்படும். 90,000, அதாவது 90% வழங்கக்கூடாது என்றும் ரிசர்வ் பேங்க் தனது அறிவிப்பாணையில் தெரிவித்திருக்கிறது. தங்க நகையை அடமானம் வைப்பவர்கள் அதன் உரிமையாளர்களுக்கும் ஆதாரத்தை அவர்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆதார் போன்றவைகள் ஐடி மற்றும் ஆதாரங்களை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் உரிமையாளர்களுக்கான ஆதாரத்தை அவர்கள் சமர்ப்பிக்க பின்பு வங்கிகள் தங்கத்தின் மீது கடன் வழங்கும் போது அந்த தங்க நகையினுடைய தரம், அதனுடைய குவாலிட்டியை உறுதிப்படுத்த ஒரு சான்றிதழ் வேண்டும். இந்த தங்கத்தினுடைய மதிப்பீடு, அதனுடைய தரத்தை தான் இந்த தரச்சான்றிதழ் உறுதிப்படுத்தும். தங்க நகைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் குறிப்பிட்ட தங்க நாணயங்கள், அதாவது கோல்டு காயின்கள் மற்றும் அடமானமாக ஏற்கப்படும். தங்க நகைகளும் அலங்கார பொருட்களும், அதாவது ஆபரண தங்கம், அதாவது கட்டி தங்கம், அதை தாண்டி குறிப்பிட்ட கோல்டு காயின் மட்டுமே அடமானமாக ஏற்கப்படும். ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 1 கிலோ தங்க நகைகள் மற்றும் 50 கிராம் தங்க நாணயங்கள் வரை மற்றும் அடமானம் வைக்க அனுமதிக்கப்படும். 1 கிலோவை நீங்கள் வைக்கலாம், அல்லது தங்கத்தினுடைய அடமானத்திற்கு 50 கிராம் தங்கம் நாணயங்களை அவர்கள் வைக்கலாம். தங்க நகை கடன் வழங்குவோர்கள் 22 கேரட் தங்கத்தின் விலையை அடிப்படையாக கொண்டு தங்கத்தின் மதிப்பை கணக்கிட வேண்டும். தங்க நகை கடன் வழங்குவோர்கள் அதற்கான ஒப்பந்தத்தில் அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தின் விபரம், மதிப்பு, ஏல நடைமுறை போன்றவற்றை சேர்த்திருக்க வேண்டும். இங்கே ரிசர்வ் வங்கி 24 கேரட்டை மறுத்துவிட்டது. நீங்கள் என்னதான் கட்டித்தங்கம் காயின் கொடுத்தாலும் அவர்கள் அதற்கான மதிப்பீட்டில் உங்களுக்கு பணம் தரும்போது 22 கேரட் தங்கத்தின் விலையை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு சந்தை மதிப்பில் அவர்கள் பணத்தை கொடுப்பார்கள்.
ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய அறிவிப்பால் எளிய ஏழை மக்கள், அன்றாட காட்சிகள், விவசாயிகள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக தற்போது குரல்கள் வருகிறது. இதனையடுத்து ரிசர்வ் வங்கி இத்தகைய நடைமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. புதிய விதிகளால் தங்க நகை கடன் பெறுவதில் சில பல சிக்கல்கள் இருப்பதாகவும் பொது சமூகத்தின் குரல்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஏழை, எளிய, நடுத்தர மற்றும் அது சார்ந்த மிக பிற்படுத்தப்பட்ட மக்களை பாதிக்கும் நகைக்கடன் இதனுடைய வரைவு விதிகள் ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும். அப்போதுதான் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் நகை கடன்களை மக்கள் எளிதாக பெற முடியும் என்ற குரல்களும் தற்போது இந்தியா முழுவதும் ஓங்கி ஒலித்திருக்கிறது. அதாவது நகைக்கடன் வழங்குவதற்கான 9 வழிகாட்டுதல்களை அடங்கிய புதிய வரைவு சட்ட விதிகளை இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கிறது. ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் நகைக்கடன் பெறவே முடியாது என்ற சூழலை இது உருவாக்கும். இந்த புதிய சட்ட விதிமுறைகள் கண்டிக்கத்தக்கவையாகவும் அரசியல் கட்சிகளும் மற்றும் சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள். ரிசர்வ் வங்கி வகுத்துள்ள விதிகளில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என்றும், அதனால் நகைகளை அடகு வைக்கும் வாடிக்கையாளர்கள் அடகு வைக்கப்படும் நகைகள் தங்களுக்கு சொந்தமானவை என்பதற்கு சான்றை முதற்கண் அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்பதும், அனைத்து வகையான தங்கத்திற்கும் நகைக்கடன் வழங்கப்படாது, ஒரு குறிப்பிட்ட தன்மை கொண்ட தங்க நாணயங்களுக்கு மட்டுமே தங்க நகை கடன் வழங்கப்படும் என்பதும் தான் இந்த சிக்கலுக்கு காரணம். இந்த இரு விதிகளும் நகை கடன் பெறுவதற்கு பெரும் தடையை ஏற்படுத்தும் என்றும் பலர் தெரிவிக்கிறார்கள். நகைகளை அடகு வைப்பவர்கள் அதன் உரிமைக்கான சான்றுகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவை, குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களை பொறுத்தவரை நகைகள் எனப்படுபவை குடும்ப சொத்துக்களாகவே, குடும்ப ஆஸ்திகளாகவே பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து வழிமுறையாக அது தொடர்ந்து குடும்பமாக கைமாறுகிற ஒரு மதிப்பான சொத்து. 300 ஆண்டுகளுக்கு முன்புள்ள தங்கமும் இப்பொழுது அவர்கள் பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். இதற்காக ஆவணங்களை அவர்கள் எங்கே செல்வது, யாரிடம் கேட்பது, எப்படி பெறுவது என்ற சந்தேகமும் எழுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாங்கப்பட்ட நகைகள் கூட இது தலைமுறைகளாய் கடந்தும் இப்போதும் பயன்பாட்டில் உள்ளத. இதுதான் இங்கே சிக்கல். அத்தகைய நகைகளுக்கு அவை வாங்கப்பட்டதற்கான ரசீதுகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை இது சாத்தியமா என்பதை புரியாமல் ரிசர்வ் வங்கி இப்படிப்பட்ட சாத்தியமற்ற ஒரு நிபந்தனைகளை விதித்திருப்பது எந்த அடிப்படையில் என்ற கேள்வியை, அதுவும் ஒரு நியாயமான கேள்விகள் பொது சமூகத்தில் எழுந்திருப்பது, இது நியாயமல்ல என வலுவான வாதங்கள் வைப்பதும் நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் நகைகளை வாங்கியதற்கான ரசீதை பெற முடியாத அவர்கள் அதற்கு இணையான வேறு ஆவணங்களையோ அல்லது உறுதிமொழி சான்றையோ அளித்து கடன் பெறலாம் என ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. ஆனாலும் அவற்றில் சந்தேகம் இருந்தால் அதில் ஒரு புள்ளி இருக்கிறது. கடன் வழங்கக்கூடாது என்று கூறப்பட்டிருப்பதால் அதனை காரணம் காட்டி நகை கடன் மறுக்கப்படும். அதாவது 4வது விதியின்படி வங்கிகளால் விற்பனை செய்யப்படும் தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் பெறப்படும். அதனால் வேறு ஆதாரங்களில் இருந்து தங்க நாணயங்களை வாங்கியவர்களால் நிச்சயமாக கடன் பெற முடியாது என்றும் சொல்லப்படுகிறது. தங்க நகைக்கடன் என்ற தத்துவமே நடைமுறை சிக்கல்கள் இல்லாமல் எளிதாக கடன் வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அத்தகைய எளிதான நகைக்கடன் பெற்றவர்கள் அலுவலகம், மரணம், திருமணம் மற்றும் எதிர்பாராத விபத்துக்கள், மருத்துவமனை செலவுகளுக்கு அதை உடனடியாக தங்கத்தை கொடுத்து பணம் வாங்குவார்கள். அங்கே சிக்கல் ஏற்படுத்திவிட்டால் அதை நீட்டித்து கொள்ள முடியாது. அடகு வைத்த நகையை மீட்டு அடுத்த நாள் தான் மீண்டும் கடன் பெற முடியும் என்ற மற்றொரு நிபந்தனைகளால் மக்கள் மீண்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் புதிய வரைவு விதிகள் நகைக்கடன் பெறுவதை மிகவும் சிக்கலாக்கிவிடும்.
வங்கிகளுக்கு பதிலாக தனியார் நகை அடகு கடைகளை கந்துவட்டிக்காரர்களையும் அணுக வேண்டிய அபாயமான ஒரு சூழல் ஏற்படும். எனவே வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் நகை கடன் வழங்குவதற்கான ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வரைவு விதிகளின் பிரிவுகளில் 2, 4, 6 ஆகியவற்றை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் அல்லது நகை கடன் வழங்குவதற்கான இப்போதைய நடைமுறையை தொடரும் என அறிவிக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்திகளோடு நாம் உங்களை சந்திக்கின்றோம்.